திருப்பாவை 26வது பாசுரம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலிநிலையாய் அருள் ஏலோரெம்பாவாய். நேற்றைய பாசுரத்தில் ஆண்டாள் என்ன தெரிவித்தாள்? எம்பெருமானை எங்களுக்காக அவதாரம் பண்ணினாயே, அகர்மவசியனான நீ அவதாரம் பண்ணினாயே என்று கொண்டாடினாள். கொண்டாடிய உடனே கண்ணன் கேட்டான், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கள், நான் தருகிறேன் என்று சொன்ன உடனே ஆண்டாள் தெரிவிக்கிறாள், எம்பெருமானை உன்னை பார்க்கும் வரையிலே நாங்கள் நினைத்தோம் எங்களுக்குத்தான் உன்மேல் அதிகமான வியாமோகம் பிரியம் என்று. ஆனால் உன்னை பார்த்த உடனே தான் எங்களுக்கு தெரிந்தது எங்களுக்காக அவதாரம் செய்து நாங்கள் நடந்து வர வேண்டும் என்று தெரிவித்த பொழுதும் நடந்து வந்தும் அமர்ந்து கொண்டாயே, உன்னுடைய வியாமோகம்தான் அதிகம் என்று. மாலே மணிவண்ணா சொல்லுங்கோள், உங்களுக்கு என்ன வேணும்? மார்கழி நீராடுவான். இந்த மார்கழி நோன்புக்காக உன்னிடத்தே நாங்கள் ஒரு சிலவற்றை பிரார்த்திக்க வேண்டும். உடனே கண்ணன் கேட்டான், மார்கழி நீராட்டம்னா என்னது? அதுக்கு ஏதாவது பிரமாணம் உண்டா? யாரேனும் பெரியவர்கள் அதை அனுஷ்டானித்தார்களோ அதை நீங்கள் சொல்லுங்கோள் என்று கேட்க ஆண்டாள் சொன்னாள், மேலையார் செய்வனகள் இதை எங்கள் பெரியவர்கள் காட்டி கொடுத்தார்களப்பா. மார்கழி மாதத்திலே நோன்பு நோற்று அவரவர்கள் கணவனை அடைய வேண்டும் என்று எங்கள் பெரியவர்கள் காட்டி கொடுத்த பாதையிலே நாங்களும் செல்கிறோம். எங்களுக்கு பர்த்தாவான உன்னை அடைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் நோன்பு நோக்கிறோம். மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கட்டியல். இந்த நோன்பிற்கு எது எது தேவையோ, எதை எங்கள் பெரியவர்கள் தேவை என்று கூறினார்களோ அதை மட்டும் நாங்கள் உன்னிடத்திலே பிரார்த்திக்கிறோம். அப்பதான் கண்ணன் சொன்னான், வேதத்தில் இதை பற்றி ஏதேனும் சொன்னதோ? நான் அதுக்கு தான் ஆண்டாள் தெரிவிக்கிறாள், வேதத்திலே சொல்லாமல் போனாலும் பெரியவர்களுடைய அனுஷ்டானமே முக்கியம், சிஷ்டாச்சாரமே முக்கியம். எங்கள் பெரியவர்கள் நோன்பு நோற்றார்கள், ஆகவே நாங்களும் நோன்பு நோற்றோம். சரி, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கோள் என்றான். உடனே ஆண்டாள் இந்த நோன்பிற்கு அனுகுணமாக என்னென்ன வேணும் என்று கேட்கிறாள். 2வது பாசுரத்தில் எதுவும் வேண்டாம் என்று தெரிவித்த ஆண்டாள் இந்த பாசுரத்திலே நாங்கள் நோன்பு நோற்று இதையெல்லாம் பெற வேண்டும். என்ன வேணும்? ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துவும் பாஞ்சசன்னியமே. எம்பெருமானே, உன்னுடைய திருக்கரங்களிலே இருக்கக்கூடிய பாஞ்சசன்னியம், அதனுடைய கோஷம் இந்த உலகத்தையே நடுங்க வைக்குமே. அந்த பாஞ்சசன்னியத்தை போலே பாலன்ன வண்ணத்துவன், அதுவும் வெளுப்பான பாஞ்சசன்னியம் போலே ஒரு சங்கு போதுமோ? நான் இல்லை, போல்வன சங்கங்கள், ஒரு பாஞ்சசன்னியம் போராது, அதுபோல பல சங்கங்கள் எங்களுக்கு வேணும் என்னாள். இவ்வளவுதானா? அடுத்தது போய்ப்பாடு உடையனவே சாலப் பெரும்பறையே. பறை பெரும்பறை சாலப் பெரும்பறை. எங்களுக்கு நாங்கள் நோன்பு நோக்கும் பொழுது பறை அடித்து கொண்டு போபவர்கள் வேண்டும். அந்த பறை எப்படி இருக்கணும்னா பெரிய பறையாக இருக்க வேண்டும். சாலப் பெரும்பறையே. சரி, அதுக்கு மேல பல்லாண்டு இசைப்பார். இதெல்லாம் நோன்பு நோக்கும் பொழுதும் எங்களுக்கு முன்பே இவர்கள் செல்ல வேண்டும் மங்களார்த்தமாக. நாங்கள் நாட்டிற்கு நன்றாக மழை பெய்ய வேண்டும் என்றல்லவா கிளம்பி இருக்கிறோம். இந்த நோன்பு நன்றாக முடியும் பொழுது இவர்கள் எல்லாம் வேண்டும். சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே. பல்லாண்டுன்னா எப்போதுமே ஒரு காரியம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது நன்னா முடியணும்னா பெரியவர்களை கூப்பிட்டு அவர்களிடத்துல ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்வது என்பது ஒரு வழக்கம். அதே போல இங்கு ஆண்டாள் தெரிவித்தாள், பல்லாண்டு இசைப்பார் எங்களுக்கு வேணும். போதுமா? அப்பதான் ஆண்டாள் சொன்னா, எம்பெருமானே, நாங்கள் விடியற்காலை அல்லவோ நோன்பு நோக்க வருகிறோம். ஆகவே நாங்கள் போகக்கூடிய பாதையிலே எங்களுக்கு வெளிச்சம் வேண்டுமே. ஆகவே அதற்காக விளக்கு வேண்டும். கோல விளக்கே, அழகான விளக்கு வேண்டும். சரி, இதற்கு மேல வேற ஏதேனும் வேணுமோ? கொடி வேண்டும்னா, எப்போதுமே நாங்கள் நோன்பு நோக்க போகிறோம் அப்படின்னா எங்களுக்கு முன்பாக ஆண்டாள் நோன்பு நோற்று கொண்டு வருகிறாள் என்று சொல்வதற்கு கொடியை பிடித்து கொண்டு வரவானும். இப்போ கூட பார்க்கலாம், யாராவது மடாதிபதிகள் ஜீயர்கள் வருகிறான் அப்படின்னா அதற்காக கொடியை பிடித்து கொண்டு சொல்வது என்பது வழக்கமாக இருக்கும். கொடியே. அடுத்தது விதானமே. விதானமே என்னால் மேற்கட்டி குடை. இதுவும் மங்களார்த்தமாக எங்களுக்கு வேணும். அப்ப என்னெல்லாம் வேணும்னு கேட்டா,
பாஞ்சசன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பறை பல்லாண்டு இசைப்பார் கோல விளக்கு கொடி விதானம் இத்தனையும் வேணும்னா உடனே கண்ணன் சொன்னா இதெல்லாம் எதற்காக அப்படின்னா பல்லாண்டு மாடுவது எதற்காக தெரியுமா? இவர்கள் நோன்பு நோக்க போகிறார்கள், இந்த நோன்பிற்கு ஒரு இடையூறும் வரக்கூடாது என்பதற்காக பல்லாண்டு பாட வேண்டும். 5வது பாட்டிலேயே ஒரு பெண்ணு கேட்டாளே, ஆண்டாளே நாம் நோன்பு நோக்க ஆரம்பிக்கிறோமே, இது நன்றாக நடக்குமா என்று கேட்க, அப்பொழுது ஆண்டாள் என்ன தெரிவித்தாள்? தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூபித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்று நமும் 5வது பாசுரத்துல சொன்னான். இப்ப இங்க சொல்றான், நோன்பு நோற்று நன்றாக நடக்க வேண்டும் என்றால் இது பெரியவர்களுடைய அனுஷ்டானத்தை பற்றி நாங்கள் பண்ணுவதாலே எங்களுக்கு மங்களாசாசனம் பண்ணுவதற்கு பெரியவர்கள் வேண்டும். பல்லாண்டு இசைப்பாரே. அப்புறம் விளக்கு எதுக்கு அப்படின்னா, அப்பதான் ஆண்டாள் சொன்னா, நாங்கள் நோன்பு நோக்கக்கூடிய ஒருவரை ஒருவர் பார்த்து ஆனந்தப்படுவதற்காக விளக்கு வேண்டும். அப்புறம் கொடி நாங்கள் வருவதை தெரிவிப்பதற்காக. மேல் கட்டினா எங்கள் தலைமையிலே பனி வெள்ளமாக விழுகிறது அல்லவா, அதை தடுப்பதற்காக. விதானம்னா குடைன்னு வச்சுக்கலாம். இத்தனையும் வேணும் நான். உடனே ஆண்டாள் கண்ணன் சொன்னான், நீங்கள் கேட்பது நன்றாக இருக்கிறது, ஆனால் என்னிடத்தில் இதை கேட்கிறீர்களே என்றான் கண்ணன். உடனே ஆண்டாள் சொன்னாள், ஆளின் நிலையாய் ஊழி முதல்வன்னு தெரிவித்தேனே, ஒரு ஆளின் நிலையை படுத்துக்கொண்டு இந்த உலகத்தையே சுட்டி பண்ணின உனக்கு இது முடியாதா, இதை நீ தர வேண்டும் என்று கேட்கிறாள். அது இன்றைய பாசுரம்.